ஹலோ கைஸ். நான் தான் உங்கள் ஹாரர் பிரிச்சு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். கைஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கோம். கைஸ், நம்ம இந்த லொக்கேஷனில் லைட்டு ரொம்ப பவராக வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனை தள்ளி ஒரு 300 மீட்டரு கிட்டவே வீடுங்கள்லாம் இருக்குது. கைஸ், அதனால் நம்ம லைட்டெல்லாம் பவராக வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. கைஸ், நான் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் வச்சு தான் இந்த லொக்கேஷனை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்ன ஒரு ஆபத்து காத்தின்னு இருக்க போதுன்னு தெரியல. நான் ஒரு டார்ச் லைட்டை மட்டும் வச்சுட்டு இந்த லொக்கேஷனில் நான் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. கைஸ், எனக்கு எது நடந்தாலும் இந்த வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி தம்பி இங்கே பாரு தம்பி. ஏய் கைஸ், வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு தம்பி. கைஸ், வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு தம்பி. கொஞ்சம் ஐயோ தம்பி, என்ன பாச்சு தம்பி? தம்பி தம்பி ஐயோ தம்பி, என்ன பாச்சு? ஐயோ, லைட்டு வரா போச்சு. கைஸ், நம்ம இப்படியே ஒரு வழியாக லொக்கேஷன்கிட்ட வந்தாச்சு. மழை வர வருது. நம்ம கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணுறோம், கரெக்டாக மழை வர வருது. எனக்கு அதுனே தெரியல. கைஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனு. இந்த லொக்கேஷன் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கைஸ். ஒருத்தவங்க ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என்னால் இன்றைக்கி தான் இந்த லொக்கேஷனில் வீடியோ பண்ண வர முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை. இப்போ கூட பாருங்கள், எல்லாம் மழையாக தான் வந்துட்டுருக்கு. என்னென்னு தெரில கைஸ். இந்த லொக்கேஷன்கிட்ட வந்த பிறகு ஒரு மாதிரி மனசுலாம் படப்படன்னு அடிச்சுக்குது, ஹார்ட் பீட்லாம். கைஸ், இந்த லொக்கேஷனில் மட்டும் நம்ம ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்ச்செலாம் கைஸ், நம்ம இந்த லொக்கேஷன் மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டார்ச் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், வீடெலாம் பக்கத்துலேயே இருக்குது. பக்கம்னா ரொம்ப பக்கம்லாம் இல்லை, ஒரு 200-300 மீட்டருக்கு தாண்டி தான் இருக்குது. கைஸ், கரெக்டாக பார்த்துங்க, இது இருக்குல்ல இங்கே ஒரு பனை மரம். கரெக்டாக இந்த பனை மரத்துலேருந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்தல அது வரலாம் கைஸ். கரெக்டாக அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இது வரலாம் முடியும். இந்த எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஊருக்கு போகிறவங்கலாம் இந்த ரூட்டில் 9 மணிக்கு மேலே, கரெக்டாக ஷார்ப்பாக 9 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் யாருமே நடமாட்டோமா கைஸ். எது சவுண்டு கேட்ட மாதிரியே இருக்குது. வேறு வச்சுருக்கீங்களா? கைஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் லைட்டு நம்ம ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வீடெலாம் பக்கத்தில் தான் இருக்குது. யாரும் இல்லை. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, யாராச்சும் கண்டு பிடிச்சி அந்த நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாங்களே, அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் இருக்குது. வேறு வச்சுருக்கீங்களா? கைஸ், ஃபுல்லாக மழை, சரியான மழை வந்துட்டுருக்கு. இப்போ கூட மழையில் நினச்சிக்கு தான் வீடியோவே பண்ணிகிட்ருக்கேன். கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்குல்ல அந்த மரம், இருங்க கிட்ட போய்ட்டு காட்டுறேன். லைட்டு சரியாக தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக கைஸ், சவுண்டு வேறு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. கைஸ், இந்த மரத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த மரத்துக்கு எதிரில் தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வண்டியில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இறந்து போயிட்டுருக்காரு. அவர் இந்த மரத்தில் தான் ஏவி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கமெண்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர் அந்த அக்காவும் சொல்கிறாங்க. எப்படி சொல்லுதுன்னா, ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்க ஒரு லேடி, அவங்களால இந்த சுச்சுவேஷனில் வர முடியல.
அவங்க வந்துட்டு நம்ம வீடியோக்கு வந்துட்டு வர சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் வந்துட்டு ரொம்ப கொடூரமான லொக்கேஷன். அதனால் அவங்க வீட்லேயும் சரி யாருமே வந்துட்டு ஒத்துழைக்கல அவங்களுக்கு. அதனால் சரி நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு என்னை மட்டும் அனுப்பிச்சாங்க. என்னை மட்டும் தனியாக கூட அனுப்புறதுக்கு அவங்களால முடியல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பியை ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த தம்பி அதை ரிவீல் பண்ணுறேன். நாயெல்லாம் பண்ணிக்குது. ஸோ கைஸ் நான் வந்துட்டு அந்த தம்பி ஃபேஸை ரிவீல் பண்ணுறோம் பாருங்கள். கைஸ் அந்த தம்பி இவர் தான். ஸோ தம்பி இந்த ரூட்டில் வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு மேலே வந்துட்டு யாரும் வரமாட்டேன் அப்படி இப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா தம்பி? ஆமாண்ணா, உண்மைதாண்ணா. என்ன சொல்கிற? ஆமாண்ணா, இங்கே யாரும் வரமாட்டாங்க. வரவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓ மை காட். தம்பி என் கூட வந்திருக்கே, உனக்கு பயம் எதுவும் இல்லையா? பயமாக தானே இருக்கு. ஸோ கைஸ் இவரெல்லாம் கூப்பிட்டுட்டு இவரெல்லாம் வந்துட்டு வரமாட்டேன் சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டாரு. எப்படின்னா நான்லாம் அந்த லொக்கேஷன்லாம் வரமாட்டேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்துட்டு எப்படியோ எவ்வளோ பேசி நம்மக்கிட்ட வந்துட்டு வீடியோ எடுக்க போ. ஆனால் இவரை தனியாக நம்ம அனுப்ப முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணி தானே நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன், எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க அதை பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டு அந்த தம்பியை வந்துட்டு என்னை என் கூட அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ தம்பி இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன சொன்னாங்களே, அவர் இந்த மரத்தில் தான் ஏவி விட்டுருக்காங்களா? ஆமாண்ணா, இங்கே தானே இருக்காங்க. என்ன கண்டிப்பாவா? கண்டிப்பாக இங்கே தானே இருக்காங்க. சரி நைட்லாம் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு நடமாறதான் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? உண்மைதாண்ணா. தம்பி இதை பிடிப்போம். ஸோ கைஸ் டைம் கரெக்டாக வந்துட்டு 1 மணி ஆகுது. கோவிலெல்லாம் மணி அடிக்கல, அந்த மாதிரி கடிகாரம் அடிக்குது. ஸோ வந்துட்டு நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த தம்பி வந்துட்டு இந்த லொக்கேஷனில் வரதுக்கு ரொம்ப பயந்தார். ஆனால் நான் அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் வரலண்ணா. 9 மணிக்கே இந்த லொக்கேஷனில் வந்துட்டு யாருமே நடமாத லொக்கேஷனில் நீங்கள் போய்ட்டு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் உங்களை நம்பி வந்துட்டு எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படி இப்படிமா என்னென்னமோ சொல்லி பேசிட்டு வந்தார். ஸோ வாப்பா எது நடந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ எப்படி அவரை வந்து சேஃப் அண்ட் செக்யூராக கூப்பிட்டு வந்தோமோ அந்த மாதிரி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சேஃபாக வந்துட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அவர் விட்டுட்டு தான் நான் வந்துட்டு கிளம்பவே முடியும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். லொக்கேஷன் வந்துட்டு தனியெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனு. சவுண்டு வந்துட்டு நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல. ஸோ கைஸ் அது மட்டும் இல்லாமல் மழை வேறு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரெயினாகவே இருக்குது. இப்போ கூட நினச்சிட்டு தான் உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் ஹாரர் துளசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க விட்டுட்டு போங்க கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம சீக்கிரமாக வந்துட்டு முடிச்சு போகணும். நான் வந்துட்டு தனியாக வந்திருந்தால் கூட பரவாயில்ல, நான் கூட வந்துட்டு இந்த தம்பி வர கூப்பிட்டு வந்திருக்கேன்னா அதுவே எனக்கு ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா எதுவும் ஆகாது. எப்படின்னா நெகட்டிவாக நடக்கக்கூடாது, பாசிட்டிவாக தான் நடக்கணும். என்னை பொறுத்து வரலாம். டப்புன்னு சடனாக திரும்பும் போது யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம். சரி வாங்க. ஸோ தம்பி நீ எது நடந்தாலுமே பயப்படாத சரியா? அண்ணன் நான் இருக்கேன், ஓகேவா? சரிவா, போயிட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக போயிடலாம். நீ எந்த காரணத்துக்கும் நீ பயப்படக்கூடாது. எது பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஓடக்கூடாது, ஓகேவா? சரிவா. ஸோ கைஸ் தம்பிக்கிட்ட வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக பேசியிருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போ ஆனால் மரம்லாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். எப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ கைஸ் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் லைட்டெலாம் தெரியுதுல்ல, அங்கே தான் வந்துட்டு வீடுங்களாம் இருக்குது. ஸோ லைட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மரத்தில் தான் வந்துட்டு ஏவி விட்டுருக்கேன் அப்படி எடுத்துகிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக. அது வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கணும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ தம்பி என்னது அது? கல். ஸோ கைஸ் தம்பி நீ எடுத்துனாலும் பயப்படாத, அண்ணன் கூட வேறு வா. ஓ மை காட். ஸோ யாராச்சும் இருக்கீங்களா? ஸோ நான் வந்து ஒரு சின்ன பையனை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். எது பண்ண தந்தாலும் என்ன பண்ணிடுங்க, அந்த பையனை மட்டும் எதுவும் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ கைஸ் கேமரா ஃபுல்லாக நனையுது. ஓ மை காட். கல்லுலாம் தூக்கி அடிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு லூசுத்தனமான வேலைலாம் பார்க்குறீங்க? நேருக்கு நேராக வந்து நின்று பாருங்கள் என் கூட. ஸோ கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க.
நான் வந்துட்டு டார்ச் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லும் மழை தான். டார்ச் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடியல என்னால். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரி, ஓகே, எதாக இருந்தாலும் தரமாக வந்துட்டு நம்ம வீடியோ பண்ணிட்டு தான் போகிறோம். என்ன தம்பி, உனக்கு ஓகே தானே? கான்ஃபிடென்ட்டாக இருக்குல்ல? நீ எது நடந்தாலும் பயப்படாத, சரியா? சரிங்கண்ணா. ஓகே ஓகே. ஆனால் இந்த இடத்துல கல் தூக்கி அடிச்சது தான் யாருன்னு தெரியல. கல் அது என்னதுப்பா அது? கல்லா? மை காட். ஓ, எனக்கும் கைஸ் ஃபுல்லாக ரெயினாக இருக்குது. ஓ மை காட், ஃபுல்லாக வந்துட்டு மழை வந்துட்டு இருக்கு கைஸ். நான் மழையில் நனைச்சிக்கிட்டே உங்களுக்காக தான் கைஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது அந்த குட்டி பையனை வேறு பாவம் ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்கான் போல ஆள். சாரிப்பா, எதுவும் தப்பாக நினச்சிக்காத. ஓ மை காட், இப்போ சவுண்டு கேட்டுச்சு. அந்த இடத்துல யாரும் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. திரும்ப சொல்கிறேன், யாராக இருந்தாலுமேட்டு என் முன்னாடி வந்துட்டு சிங்கிள் செய்யுங்க, இல்லைனா நேரில் வந்து நில்லுங்க. இந்த மாதிரி வந்துட்டு லூசுத்தனமான வேலை, கல் தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பயமுத்துறது, அந்த மாதிரி வேலைலாம் காட்டிகிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச சரியாக தெரியல, மழை துளி விழுற சவுண்டா இல்லைன்னா யாரும் நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. உனக்கு எப்படி தம்பி இருக்குது? எனக்கு அப்படி தானே இருக்குது. நான் வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி 9 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் வந்துட்டு யாருமே நடமாட மாட்டாங்க அப்படி இப்படின்னு. நம்ம தான் எனக்கு வந்துட்டு நான் வந்தது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கூட நான் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்த்துப்பேன். ஏதோ ஓரளவுக்கு நான் எதனா பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பையனை குட்டி தம்பி கூப்பிட்டு வந்திருக்கலாம், எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. வா, ஆனால் நீங்கள் இன்னமும் இந்த மரத்தில் இருக்கீங்களா அண்ணா? மை காட் கைஸ், கரெக்டாக கண்ணில் வந்துட்டு மழை துளி விழுது. கரெக்டாக அந்த மாதிரி இந்த மரத்தில் தான் சவுண்டு கேட்குது. ஆனால் நீங்கள் இருக்கிறது இந்த மரமா? எனக்கு தான் அதுதான் சரியாக தெரியல. உங்களால் சொல்ல முடியுமா? கைஸ், கேமரா ஃபுல்லாக மழை துளியாக போட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. மை காட், எது நடந்தாலுமே பயப்படாத, சரியா? கூடவே இரு, எங்கேயும் ஓடிடாத. எது பார்த்தாலுமே அண்ணன்கிட்ட சொல்லு, ஓகேவா? எனக்கு வந்து உன்னை கூப்பிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு பர்மிஷனும் கேட்கல, எதுவுமே கேட்கல, புரியுதா? ஒரு 1/2 ஹவரில் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். இப்போயோ டைம் கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு 12:30. இப்போ வந்துட்டு கரெக்டாக டைம் 1 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் நம்ம எப்படியும் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ முடிச்சுட்டு ஓடிடணும், ஓகேவா? எதுவுமே பயப்படாத. டார்ச்சில் வேறு சார்ஜ் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வயசு தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த லொக்கேஷனில் வந்துட்டு சார்ஜர்லாம் ஃபுல்லாக தான் போட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்ச் வந்துட்டு ஃபுல்லாக அடித்து காமிச்சா இந்த பக்கத்தில் தான் கைஸ் வீடு இருக்குது. முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். லைட் எரியுதுல, அந்த லைட்டுக்கிட்ட தான் வந்துட்டு வீடியோலாம் இருக்குது. இந்த டைமில் இந்த இடத்துல வந்துட்டு லைட் அடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்துருந்தேன், அதெல்லாம் கேட்பாங்கள்ல. அதனால தான் கைஸ் லைட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரு அந்த அக்காவே வந்துட்டு சொல்லி அனுப்புனாங்க. மழை துளி தான், ஃபுல்லாக மழை தான் கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ கைஸ், இருட்டாக இருந்தாலுமே இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் கைஸ். நான் திரும்ப சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு இந்த லொக்கேஷனில் லைட்டை வந்து பவரை வச்சு யூஸ் பண்ண முடியல. த ஃபக், இப்போ பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி தானே இருந்துச்சு. நீ இந்த லொக்கேஷனில் தான் இருக்கீங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா? கைஸ், எலி மவுஸ் ஓடுது. அப்பா, அண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா, இல்லை ஏதாச்சும் என்னென்ன வேணும் சொல்லுங்கண்ணா. நான் வந்துட்டு உங்கள் தம்பி இல்லை உங்கள் அண்ணெல்லாம் கிடையாது, உங்கள் தம்பி மாதிரியார். கைஸ், அந்த ஓலை மட்டும் ஆடுது பாருங்கள். சரியா தெரியுதா இல்லையான்னு தெரியல. தம்பி பயப்படாத. அந்த ஓலை எப்படி ஆடுது பற்றியா? தெரியுதா இல்லையா உனக்கு?
ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த ஓலை மட்டும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் காற்றுலாம் அடிக்கவே இல்லை, மழை மட்டும் தான் பேஞ்சிட்டு இருக்கு, ஆனால் காற்று அடிக்கலை. ஓ மை காட், அவரை பற்றி அவர் இன்னும் இந்த லொக்கேஷனில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். சொன்னால் நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கிற மாதிரியா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் சிம்டம் கொடுக்க முடியுமா? அண்ணா த ஃபக், ஓ மை காட், பனங்காய் ஏதாச்சும் இருக்காப்பா? பனங்காவும் எதுவுமே கிடையாது, இது பனங்காய் சீசனும் கிடையாது. என்னதுப்பா விழுந்துட்டுருக்கு? இந்த மரத்தில் தான் இதோட பார்த்துருப்பீங்க 3 டைம். தம்பி நீ எது நடந்தாலுமே பயப்படாத. தம்பியும் வந்துட்டு என் பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்காரு பயந்துக்கிட்டு. பயப்படாத சரியா? சரிங்கண்ணா. என்னப்பா சொல்கிறேன்? விட்டுருங்க, நான் பயமாக இருக்குண்ணா. இருப்பா சவுண்டு கேட்டுச்சு. பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எதாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துறேன் ஓகேவா? நீ பக்கத்தில் நின்றுட்டு எனக்கு முன்னாடி கூட வந்து நில்லு. இப்படிக்கா நின்றுக்கும், எனக்கு முன்னாடி கூட நில்லு. எது நடந்தாலும் பயப்படாத. சரிங்கண்ணா. ஓகேவா? ஸோ கைஸ் தம்பி வர ரொம்ப பயப்படுறாரு, மலையில் வர நினச்சிக்கிட்டு ரொம்ப குளிர்தாப்பா. பார்த்தாலே தெரியுது. ஸோ கைஸ் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. தப்பாக நினச்சிக்காத, சும்மா ஒரு வீடியோ ஷூட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். சரி. ஸோ கைஸ் இந்த லொக்கேஷனில் வந்துட்டு இந்த அண்ணனோட ஆத்மா மட்டும் இல்லாமல் இதே பனைமரம் தான் அந்த லாஸ்ட்டில் கடைசியில் ஒரு பனைமரம் இருக்குது. அந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு அந்த பனைமரத்தில் தான் கைஸ் எப்படின்னு சொல்கிறதுனா ஐயான்னு ஒரு சாமி இருக்குது. என்னப்பா ஐயா தானேப்பா அந்த சாமி பேர்? ஐயா தானே? ஐயான்னு ஒரு சாமி இருக்குது கைஸ். ஸோ வந்துட்டு அந்த சாமிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலையே இருக்காது, தலையே இல்லாத ஒரு சாமி. ஸோ அந்த லொக்கேஷனை போய் பார்த்துட்டு வந்துடுமாப்பா? ஏன்பா பயமாக இருக்கா? ஸோ கைஸ் தம்பி வேறு ரொம்ப பயப்படுறாரு, எனக்கும் வேறு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த மரத்தில் தான் ஒரு ஆத்மா வந்துட்டு ஏறி விட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மரத்தில் தான் வந்துட்டு 3 டைம்ஸ் வந்துட்டு சவுண்டு கல் தூக்கி போட்டாங்களா என்ன கதைனே தெரியல. ஆனால் சவுண்டு மட்டும் அப்போதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்குது. சரி அப்போ நீ இங்கே இருக்கியா? நான் அந்த மரத்தை மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். பார்த்து சேஃபாக இருப்பில்ல தம்பி? உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்கள் அக்காக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது ஓகேவா தம்பி? பார்த்து சேஃபாரு. நான் எப்படி சொல்லணும்னா அண்ணன் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ எது பார்த்தாலுமே தோபர் இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்குது. நீ எது பார்த்தாலுமே சரி அண்ணனை கூப்பிட்டு ஓகேவா? நீ சேஃப் பண்ணி செக்கூறாரு. ஒரு ஓரமாக இல்லை, மலையில் வர நினைக்கிறேன். பார்த்து ஓரமாக நின்றுன்னு இருக்கியா? நான் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அந்த லொக்கேஷன் மட்டும் நான் காமிச்சிட்டு நம்ம கிளம்பிடலாம். நீ நான் அங்கேயே குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்க. என்னப்பா சொல்கிற? என்னாச்சு? ரொம்ப பயமாக இருக்கா? அந்த லொக்கேஷனுக்கு வர மாட்டியா? என்னப்பா சொல்கிறேன்? சரி தம்பி நீ வந்துட்டு இங்கே இருக்கியா? நான் அண்ணன் மட்டும் அந்த லொக்கேஷன் மட்டும் காமிச்சிட்டு நான் வந்துடுறேன். நம்ம கிளம்பிடலாம். மழை வேறு அதிகமாக வருது காய். ஸோ ரெயின் வேறு அதிகமாக வருது. பார்த்து சேஃபாக இருப்பா, பார்த்து சேஃபாரு. ஸோ கைஸ் அது வந்துட்டு எனக்கு சரியாக தெரியல. நான் அந்த மாதிரி எப்படி சொல்லுதுன்னா தலையே இல்லாத சாமி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த சாமி பேர் வந்துட்டு ஐயாவான். எனக்கு போக்குள்ளவே வந்துட்டு ஒரு மாதிரி பூஸ் பம்சமாக இருக்குது. நீ உடம்பெல்லாம் நடுங்குது, குளிர் வர ஒரு பக்கம் பயம் வர. ஸோ கைஸ் அது இந்த மரம் தான் கைஸ், இந்த பனை மரம் மட்டும்தான். அப்பா இது தனியாக இருக்கிறதுனால அந்த சாமி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஐயான்ற சாமி தலையில்லாத சாமி யாருக்கெல்லாம் தெரியுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எப்படி சொல்லுதுன்னா முன்னாடிலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஓ ஃபக் மை காட். ஸோ கைஸ் இந்த இடத்துல தான் யாரோ கல் தூக்கி பார்த்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சவுண்டு வேறு ரொம்ப இருக்க அதிகமாக கேட்டுருக்கு. ஸோ கைஸ் அந்த ஐயான்ற சாமி இருக்கிற மரம் இந்த மரம் தான் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் அந்த லொக்கேஷனை விட்டுட்டு. வந்துட்டு மழை வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன் வந்துட்டு இன்னொரு டைமாக கூட நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த தம்பி வர அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். தம்பி அந்த தம்பி வேறு வாங்கி தருக்குது. தம்பி எங்கே பாருங்க?
கைஸ் தம்பி 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 இங்கே பாரு தம்பி. ஏய் கைஸ் வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு தம்பி. ஸோ கைஸ் வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு தம்பி. கொஞ்சம் கொஞ்சம் ஐயோ தம்பி என்ன பாச்சு தம்பி 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 ஐயோ தம்பி என்ன பாச்சு ஐயோ லைட்டு வராம போச்சு சும்மா சரியான மழை. தம்பி என்ன பாச்சு தம்பி 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 என்ன பாச்சு இங்கே பாருப்பா தம்பி தம்பி அண்ணனை பாருப்பா தம்பி தம்பி கைஸ் இங்கே பாருங்க வாய் ஃபுல்லாக வீட்டில் ரத்தமாக இருக்குது தம்பி அண்ணனை பாருப்பா தம்பி தம்பி அண்ணனை பாருப்பா கைஸ் என்ன ஆச்சுன்னே தெரில இருக்கு கைஸ் இங்கே தான் வீடு யாராச்சும் முழிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். தம்பி பாவம் தம்பி பாவம்